ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்கனாமிக்ஸில் போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு, டிஸ்இக்விலிபிரியம், அதனோட 2 டைப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ டெலிபரேட் மெஷர் பார்த்துட்டோம். இப்போ வந்து ட்ரேடு மெஷர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ட்ரேடு மெஷரில் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் கண்ட்ரோல். ஓகேயா, இம்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னா இறக்குமதியை வந்து கட்டுப்படுத்துறது. ஓகேயா, அதான் இம்போர்ட்ஸ் மே பி controlled by imposing or enhancing import duties, restricting imports through import quotas, licensing and even prohibiting altogether the import of certain non-essential items, but this would encourage smuggling. Import control அதாவது இறக்குமதியை கட்டுப்படுத்துதல். ஓகே, அதாவது இந்த இம்போர்ட்டை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம இந்த கீழே கொடுத்துருக்காங்க 2-3 வழிமுறைகள். ஓகே, அந்த வழிமுறைகளின் மூலமாக நம்ம இம்போர்ட்டை என்ன செய்யணும், கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்போசிங் ஆர் என்ஹான்சிங் இம்போர்ட் டியூட்டிஸ். அதாவது வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதன் மீது நம்ம விதிக்கக்கூடிய அந்த வரி இருக்கு இல்லையா, அந்த வரி விதித்தல் வந்து முன்பே விதிக்கப்பட்டிருந்தால் விதிக்கணும். அது முன்பே விதிக்கப்பட்டிருந்தால் வரி விதத்தின் அளவை அதிகப்படுத்தலாம். வரியினுடைய அளவை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அதனால் வந்து நம்ம இம்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிங் இம்போர்ட்ஸ் த்ரூ இம்போர்ட் குவாட்டாஸ். அதாவது நம்ம இவ்வளோ தான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரியும் பர்சன்டேஜ் கொடுத்து இந்த அளவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கப்போ இந்த அளவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த அளவு நிர்ணயித்திருப்பாங்க இல்லையா, அந்த நிர்ணயிக்கும் அளவை குறைத்தல். ஓகே, அந்த நிர்ணயிக்கிற அளவை இறக்குமதியின் அளவை குறைப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து தேர்டு வந்து லைசன்சிங் அண்ட் ஈவன் ப்ராகிஃபிட்டிங் ஆல் டுகெதர் த இம்போர்ட் ஆஃப் சர்டன். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்ட்ரோல். ஓகேயா, கண்ட்ரோல் கட்டுப்படுத்து அல்லது அந்த இம்போர்ட்டையே தவிர்க்கிறது. ஓகே, என்ற முறையில் இந்த நெசசரி திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெசசரி திங்ஸ் அதாவது அத்தியாவசியமற்ற நெசசரி திங்ஸ் இல்லை, நெசசரி திங்ஸ் அல்லாத மற்ற பொருட்களை வந்து இறக்குமதி செய்வதை வந்து நம்ம குறைக்கணும். ஓகேயா, இந்த மாதிரி குறைக்கிறது வந்து ஸ்மக்லிங்கு கூட வழிவகுக்கும். ஓகேயா, அதுவும் இருக்குது. அதாவது இந்த ஸ்மக்லிங், கடத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடத்தலை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் சேலஞ்சஸ் மெஷர்னால் இதர வழிகளில் எப்படி நம்ம இந்த இது மெஷர் பண்ணுறது, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியத்தை வந்து சமமான நிலைக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, இன் அடிஷன் டு த மெஷர்ஸ் மென்ஷன்ட் above, there are a number of other measures that can help make the balance of payments position more favorable, like foreign loans, encouraging foreign investment in the home country, development of tourism to attract foreign tourists, providing incentives to enhance inward remittance and import substitution. மற்ற வழிகளில் நம்ம எப்படி இதை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து இதுவரை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த வழிமுறைகளை மட்டுமல்லாமல் இன்னும் வந்து சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம் வந்து அதாவது டிஸ்இக்விலிபிரியம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜஸை மாற்ற முடியும். ஓகேயா, அதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபாரின் லோன்ஸ், அதாவது வெளிநாட்டு கடன். அது நெக்ஸ்ட் வந்து என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஹோம் கண்ட்ரி. அதாவது வந்து உள்நாட்டு இருக்கு இல்லையா, நம்ம நாடு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்தல், அதுக்கு வந்து சலுகைகளை வழங்குதல். ஓகேயா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய பிஸ்னஸ்க்கு அலோவ் பண்ணுறது, அவங்களுக்கு சலுகைகள் வழங்குவது, அது வந்து இந்த மாதிரி டிஸ்இக்விலிபிரியத்தை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தி டூரிசம் அட்ராக்ட் ஃபாரின் டூரிஸ்ட்டு. அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் இருக்காங்களே, நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு அவங்கள என்னென்ன மாதிரிலாம் ஈர்க்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஈர்த்து வர வைக்கிறது. ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் தி இன்சென்டிவ்ஸ் டு என்ஹான்ஸ் டுவர்ட்ஸ் தி ரெமிட்டன்ஸ். அதாவது வந்து வெளிநாடுகின்ற வாழ்கின்ற மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம நாட்டு மக்கள் வெளிநாட்டில் போய் அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு பணம் அனுப்புதல்கள், அப்போ நாட்டுக்குள்ளே அந்த இது வர்றதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகே, அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். அதாவது இறக்குமதி ஆகும் பொருள்களுக்கு உள்நாட்டிலேயே இந்த இறக்குமதி ஆகும் பொருட்களை உள்நாட்டிலே அதுக்கு சப்ஸ்டியூஷன் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்து அதை உற்பத்தி செய்தல். ஓகேயா, இதெல்லாம் வந்து என்ன ஆகும், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம் ஸ்டேஜஸை மாற்றி ஒரு சமனான நிலையை உருவாக்கும். அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா
இந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தினுடைய மாற்று வீதம். ஓகே, அந்த இப்போ நம்ம ஒரு பொருளை அங்கே வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம்னா அந்த நாட்டு நாணயம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டு நாணயம் இது வந்து அந்த நாட்டுக்கு போகுது. அப்போ அந்த பணம் மாற்று முறை இருக்கு இல்லையா, அப்போ அந்த பணம் மாற்று முறையில் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகேயா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து FOREX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாரெக்ஸ் ரெஃபர் டு த ஃபாரின் கரன்சிஸ், த மெக்கானிசம் த்ரோ which payment are effected between two countries having different currency systems is called forex system. It covers method of payment, rules and regulations of payment and the institutions facilitating such payments. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குல்லையே, அந்த பணம் மாற்று வீதம், அதை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம அந்த அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்ற சொல்ல பயன்படுத்தி கூட குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வந்து இந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது இந்த அந்நிய செலாவணியினுடைய மாற்று வீதம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ரிசர்வ் பேங்கு இது வச்சுக்கோங்களேன், ரிசர்வ் ரேஷியோ இருக்கு இல்லையா, இருப்பு வைக்கிற பணம், அதில் உள்ள மற்ற நாடுகளின் பணமே அந்த அந்நிய அதைத்தான் சொல்லப்படுது. ஒரு ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வில் இருக்க பணங்கள் வந்து இருக்கு இல்லையா, மற்ற நாடுகளின் பணம், அந்த பணம் தான் மற்ற நாடுகளின் பணம் வந்து பேங்க்கில் ரிசர்வ் இருந்தால் அதற்கு பேர் தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதை வந்து அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலே வந்து அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக சுருக்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. மேலே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளும் தனித்தனியான அந்த கரன்சிஸ் இருக்கு இல்லையா, கரன்சி அப்படின்னு நாணயங்கள் அப்படிங்கிற அந்த வெளியீட்டு முறையும் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இதை வந்து நம்ம மற்ற கண்ட்ரீஸினுடைய பணமாக, நம்ம ஒரு கண்ட்ரியோட பணமாக மற்ற கண்ட்ரீஸோடைய பணமாக மாற்றும் செயல்முறைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் விதிமுறைகள் மற்றும் அதனுடைய அஃபீஷியல்ஸ் அமைப்பு முறைகள் அதெல்லாம் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ற சொல் விரிவாக சொல்லப்படுகிறது. இந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற சொல் வந்து விரிவாக அதை பற்றிலாம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பு முறையே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கண்ட்ரீஸ்களுக்கு இடையான அந்த மணி டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, பண பரிவர்த்தனை, அதனுடைய வழிமுறைகளை செய்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னு சொன்னேன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். ஃபாரெக்ஸ் இஸ் த சிஸ்டம் ஆர் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் நேஷ்னல் கரன்சி இன்டு அனதர் அண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரியினுடைய மணியை மற்ற நாட்டு மணியாக மாற்றக்கூடியது தான் ஒரு நாட்டிலேருந்து பிற நாட்டிற்கு வந்து அந்த மணியை வந்து மாற்று முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினுடைய வீதம் அப்படிதான் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுகிறது. த டிரான்சாக்ஷன் இன் தி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஆர் கேரிட் அவுட் அட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். இட் இஸ் தி எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி. தஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மே பி டிஃபைன்ட் அஸ் த ப்ரைஸ் பெய்டு இன் தி ஹோம் கரன்சி. ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன், இந்த செலாவணி மாற்று வீதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இந்த டிரான்சாக்ஷன் மார்க்கெட்டில் நிலவுகின்ற அந்த மணி மாற்று, அதாவது சேஞ்சஸ் இருக்குல்லையா, அதனுடைய வீதத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எக்ஸ்டர்னல் மணி வேல்யூ, அதாவது அயல்நாட்டு பணம் இருக்கு இல்லையா, அந்த பண அளவில் வந்து டொமஸ்டிக் பணத்தினுடைய மதிப்பாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கண்ட்ரீஸில் வந்து அவர்களுடைய அந்த மணி இருக்கு இல்லையா, அது வந்து அதனுடைய இது ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, ஃபேஸ் வேல்யூ அதாவது டினாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஓகே, அதில் இருந்து பிரித்து வெளியிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து அதை அயல்நாட்டு பணம், அதாவது என்ன எக்ஸ்டர்னல் வேல்யூ, எக்ஸ்டர்னல் கரன்சி, அதை பெறுவதற்கு எத்தனை யூனிட் டொமஸ்டிக் கரன்சி கொடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, உதாரணமாக இப்போ வந்து என்ன சொல்லணும், இதை தான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, இது மணி மாற்று வீதம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது உதாரணமாக வந்து ஒரு அமெரிக்கன் டாலரை பெறுவதற்கு 75 ரூபீஸ் இந்தியன் ரூபாய் கொடுப்பதை நாம் வந்து ஒரு டாலரினுடைய மாற்று வீதம் என்கிறோம் இல்லையா. ஒரு டாலருக்கு வந்து நம்ம நாட்டினுடைய மணி வேல்யூ வந்து 75 அப்படி. இதே போன்று மற்ற நாட்டுடைய அந்த மணி இருக்கு இல்லையா, அதனுடைய இதையும் இந்தியன் ரூபாயினுடைய வேல்யூவையும் இணையத்தில் தேடி தெரிந்து கொள்ளலாம். நம்ம அது தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து இந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, இது 2 வகைகளில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 யூனிட் ஆஃப் ஃபாரின்
மணி டு so many units of domestic currency. அதாவது வந்து ஒரு யூனிட் வந்து அயல்நாட்டு பணத்திற்கு வந்து எத்தனை யூனிட் வந்து டொமஸ்டிக் மணி வந்து நிகரானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அமெரிக்க டாலர் $1 நம்மளுடைய ருபீஸ் வந்து 75 சொன்னேன் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சர்டன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி டு 1 யூனிட் ஆஃப் டொமஸ்டிக் மணி. அதாவது வந்து எத்தனை யூனிட் வந்து வெளிநாட்டு பணத்தை இது பண்ணுறோம் பணத்துக்கு ஒரு யூனிட் இந்த டொமஸ்டிக் பணம் வந்து நிகரானது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதுதான் அந்த அவங்கது ஒரு இதுக்கு வந்து நம்மது எவ்வளவு, நம்ம ஒரு யூனிட்டுக்கு வெளிநாட்டு பணம் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒன்று அமெரிக்க டாலருக்கு வந்து 17 சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து யூஎஸ் வந்து 1.42 சென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, நாட்டு பணம் ₹1 அமெரிக்க நாட்டு பணத்தினுடைய வேல்யூ வந்து 1.42 சென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். 1947 வந்து ₹1 $1 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அதே 2018 பாருங்கள் ₹70 $1. அப்போ இந்தியனுடைய மணி வேல்யூ என்ன செஞ்சுருக்கு, குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரேட் அட் விச் ஒன் கண்ட்ரிஸ் கரன்சிஸ் கேன் ட்ரேடட் ஃபார் அனதர் கண்ட்ரி கரன்சிஸ். அதாவது ஒரு நாட்டினுடைய அந்த மணியை மற்றொரு நாட்டின் அந்த பணத்திற்கு மாற்றுகின்ற ஒரு வீதம் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது ஈக்குலிபிரியம் அப்படின்னா சமநிலை. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, அதாவது பணத்தினுடைய மாற்று வீதம், அதனுடைய சமநிலை, அதாவது சமநிலை பணமாற்று வீதம் அப்படிங்கிறதுக்குரிய டெஃபினேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க. சமநிலையில் உள்ள பணத்தினுடைய மாற்று வீதம், அதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதனுடைய வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. The equilibrium exchange rate is the rate which over a certain period of time keeps the balance of payments is equilibrium. இது யார் சொல்லியிருக்காருன்னா, ராக்னர் நக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ்ட் சொல்லியிருக்கார். நக்ஸ் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பீரியடில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஈக்குலிபிரியம் நேரத்தில் நிறுத்தி வைக்கும் அந்த பண மாற்று வீதம் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, ஈக்குலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது வந்து சமநிலையில் வந்து இந்த பணத்தினுடைய மாற்று வீதம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நிர்ணயமாதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, த ஈக்குலிபிரியம் ரேட் of exchange is determined in the foreign exchange market in accordance with the general theory of value, that is by the interaction of the forces of demand and supply. Thus the rate of exchange is determined at the point where demand for forex is equal to the supply of forex. முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், ஃபேரெக்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதுக்கு தான் என்னென்னு பேர், ஃபேரெக்ஸ் அப்படின்னு பேர் இல்லையா. அதாவது இந்த அந்நிய நாட்டு பணம் இருக்கு இல்லையா, செலாவணிகள், அதை வந்து மார்க்கெட்டில் வந்து ஈக்குவலான ஒரு பணம் மாற்று வீதமாக பொதுவான காமன் விலையில் வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டினை தான் இது நிர்ணயமாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மார்க்கெட்டில் டிமாண்டும் சப்ளையும் ஒருங்கே செயல்பட்டு இந்த ஒரு சமநிலையான ஒரு விலையை நிர்ணயிக்கும். ஓகேயா, அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, ஜென்ரல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாடு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தியரி படி, இந்த கோட்பாட்டின்படி பார்த்தா, இந்த அந்நிய நாட்டு செலாவணி இருக்கு இல்லையா, அதற்கான டிமாண்டும் சப்ளையும் சமமாகும் நிலையில் அந்த சமநிலையான ஈக்குவலான அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வீதம் நிர்ணயமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு அந்நிய நாட்டு செலாவணி, அதாவது ஃபாரின் கரன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃபாரின் கரன்சியுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளையும் சமமாக கூடிய நிலையில் அதை சமநிலையில் தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதை வந்து நமக்கு இப்போ ஒரு டயக்ராம் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிமாண்டு சப்ளையும் ஈக்குவலாக ஒற்றுமையாக, அதாவது ஒருங்கே செயல்பட்டு அந்த சமநிலை விலையை நிர்ணயிக்கிறது இல்லையா, அதான் இந்த கோட்பாட்டில் சொல்லப்படுகிறது. அதை வந்து ஒரு டயக்ராம் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.